பனானாவில் ஃபோன் பேச முடியாது, ஆனால் பனானா ஃபோனில் ஃபோன் பேசலாம். நோக்கியா பனானா ஃபோன் வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நோக்கியா 8110 4G ஃபோன். இது வந்து ஒரு பனானா ஃபோன். இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது ஒரு ரெட்ரோ ஃபோன். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு அந்த பீரியட். ஸோ இந்த ஃபோன் வந்து 1996 வந்துச்சு, ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அதே ஃபோனை இப்போது ரீடிசைன் பண்ணி ரீபூட் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் ஆகிருக்கு யூஎஸில் $90. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 5000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இதில் 2 MP கேமரா வித் எல்இடி இருக்குது, வைஃபை இருக்குது, ஹாட்ஸ்பாட் இருக்குது, அண்ட் 4G வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இது வந்து 32 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது மைக்ரோ-SIM ஸ்லாட் அண்ட் நானோ-SIM ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. Qualcomm Snapdragon 205 சிப்செட் இதில் இருக்குது. நாம் இப்போ பொறுமையாக இந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபோனை ஒரு ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் மேனுவல் இருக்குது பாக்ஸ்குள்ளே. அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி சிம் இன்செர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அண்ட் சார்ஜர் இருக்குது, அதுக்கப்புறமா பேட்ரி இருக்குது, அதுக்கப்புறமா இதோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் இருக்குது. ஸோ யூஷுவல் செட் ஆஃப் ஆக்சசரிஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸ்குள்ளே. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இது. ஸோ ஃபைனலாக நம்ம ஃபோன் வருவோம். பார்த்திங்கன்னா பனானா லுக், அதாவது அந்த கர்வ் உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா. யூஸ்வலாக இப்போ நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்துட்டு இது கையில் பார்க்கும்போது ஒரு டாய் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் அதோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இதோட கர்வ் நேச்சர் அண்ட் அந்த ஸ்டைல் வந்து அந்த ரெட்ரோ ஸ்டைல் அது ரொம்ப நல்லாயிருக்கு. டேபிளில் வைக்கும்போது அந்த கர்வ் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்து அது ஸ்பின்னர் மாதிரி அப்படியே சுற்றி கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த கர்வ்னால் வந்து அது அழகாக ஸ்பின் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்லைடர் இருக்குது கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு. பேக் சைடில் பார்த்திங்கன்னா வேர்ட்டிக்கலாக வந்து எல்இடி ஃப்ளாஷு, கேமரா, ஸ்பீக்கர், நோக்கியா லோகோ இதெல்லாம் அலைன் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து வால்யூம் அண்ட் மேலே வந்து 3.5mm ஜாக் இருக்குது, அந்த பவர் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்து மவுத் பீஸ் இருக்குது. பேட்டரி நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுட்டு நம்ம குயிக்காக அந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த பேட்டரி பார்த்திங்கன்னா 1500 mAh பேட்டரி. ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஒரு நாள் ஜூஸ் கொடுக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து ஹெவி டிஸ்பிளே கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 24 hours வந்து நல்லாவே பேட்டரி நிற்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் ஸ்விட்ச் ஆன் திஸ் மொபைல். ஸோ இந்த ஃபோன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் கிடையாது. இதில் வந்து நோக்கியாவோட அப்ளிகேஷன் அது சிம்பையான் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இது. ஸோ யூஐ பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 GB இதில் இருக்குது. 30% அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து யூஐ வந்து க்ளீனாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதில் நைஸ் திங் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடர் கீபோர்டில் இருக்கிறது. ஸோ அது ஸ்லைடு டவுன் பண்ணிங்கன்னா உடனே ஆன் ஆகுது, அன்லாக் ஆகுது ஃபோனு. அண்ட் திருப்பி ஸ்லைட் அப் பண்ணிங்கன்னா உடனே ஆஃப் ஆகிடுது. ஸோ இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஃபன்னியாகவும் நல்லாவும் இருக்குது. அண்ட் இதில் வந்து பழைய நோக்கியாவில் பார்த்திங்கன்னா மேலே ஆண்டனா இருக்கும். பட் இங்கே வந்து ஆண்டனாலாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே பாடிக்குள்ளவே இன்டர்னலாக இருக்கிறதுனால. பட் பழைய நோக்கியா 8110 பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் ஆண்டனா. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த கீபோர்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து 2 கையிலையும் வந்து அந்த குவர்ட்டி கீபோர்டு டைப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் ஒரு பீரியடில் வந்து ஜஸ்ட்டு நம்ம தம்ஸ் யூஸ் பண்ணி உடனே மெசேஜ்லாம் டைப் பண்ணியிருப்போம். பட் இப்போது இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பழைய ஸ்டைலில்ங்கிறதுனால. அதர்வைஸ் ஃபோனோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. அந்த ரப்பரிஷ் ஃபினிஷ் இந்த கீபோர்ட்லலாம் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி கொடுக்குது. பழைய நோக்கியா ஃபோனுன்னாவே நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்னேக் கேம் தான் ரொம்ப ஞாபகம் வரும். அண்ட் ஈவன் நோக்கியா ஃபோன் வந்து அப்போல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது வந்து ஸ்னேக் கேம் வச்சுட்டு ப்ளே பண்ணுற மாதிரிலாம் அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் அந்த ஸ்னேக் கேம் இருக்குது. பட் கொஞ்சம் கேம் லாஃப்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஓல்டு ஃபோனில் வந்து நம்ம கலர்ஃபுல்லாக இருக்காது, சும்மா ஒரு எல்இடி டாட்ஸ் மாதிரி இருக்கும், பிளாக் டாட்ஸ் மாதிரி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பனானா ஃபோன் பற்றி? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்டில். இந்த மார்க்கெட்டுக்கு வந்தால் வாங்குவீங்களா 5000 ருபீஸ் ரேஞ்சில்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து நீங்கள் அதிகமாக ஃபோன் பேசுவீங்க, நிறைய பேர் கால் பண்ணி பேசுவீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி பேசுகிறதுக்கு பதில் இந்த ஃபோன் வந்து ஒரு பேக்கப்பாக வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்காக ஒரு 5000 எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு மத்தியில் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சாலும் வாங்கலாம். பட் அதுக்காக இன்னொரு 5000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களான்றதை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். உங்களோட கருத்துக்களை டெஃபினட்டாக வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஃபோன் வந்திருக்குங்கிறத உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் டெக் HD. மறக்காமல்